பிரைஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை விளைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை விளையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும், கர்த்தர் தாமே நீர் செய்த நன்மைகளை சாட்சியாக சொல்லி உம்முடைய வசனத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே, நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. அல்லேலூயா. நல்லவரே, நன்மை செய்பவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே, வல்லவரே, ஆராதனை ஆராதனை. நல்லவரே, வல்லவரே, ஆராதனை ஆராதனை. நேசரேவும் திரு பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. அல்லேலூயா. உடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. அடைக்கலமே, அதிசயமே, ஆராதனை ஆராதனை. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். பெரியமானவர்களே, எடுத்து வாசிக்கலாம். மோசேயின் ஜெபம் என்று சொல்லக்கூடிய சங்கீதம் 90:16 வசனத்தை வாசிக்க கேட்போம். உமது கிரியையை உமது ஊழியக்காரருக்கும் உமது மகிமை அவர்கள் பிள்ளைகளுக்கும் விளங்குவதாக என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, வேதத்தில் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமாகிய நாம் நீங்கள் விசேஷித்தவர்கள் என்று அழைக்கப்பட்டுள்ளோம். இன்னும் அவரது பரமராஜ்யத்தின் பணியை செய்கிற ஊழியர்களாக நாம் அழைக்கப்பட்டிருக்கும் பொழுது கர்த்தரது கிரியைகள் எல்லா வகைகளிலும் நமக்கு நன்மையாகவே நிறைவேறுகிறதை நாம் நன்கு உணர முடிகிறது அல்லவா? எனவேதான் இந்த வசனத்தில் அந்த நிறைவேறுதலை கர்த்தர் தமது ஊழியருக்கும் அந்த ஊழியர்களுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தமாக கொடுக்கிறார். ஏனெனில் நம் மகா பெரிய அழைப்பை கர்த்தரிடமிருந்து பெற்றிருப்பதால் அவர் நமக்கு செய்கின்ற நன்மைகள் எல்லாமே விசேஷித்தவைகளாய் இருக்கும். அப்படியாய் கடந்த வாரத்தில் நடந்த ஒரு காரியத்தை இன்றைக்கு நாம் சாட்சியாக கேட்போமா? இந்த சாட்சியின் மூலமாய் கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஊழியத்தின் பாதையிலே எங்களுக்கு தெரிந்த ஒரு அருமையான குடும்பத்தார் உண்டு. பாஸ்டர் சார்ல்ஸ், அவருடைய மனைவி பெயர் தீபா சார்ல்ஸ். அவங்க எங்களோடு கூட சேர்ந்து சபையில் நடக்கிற இந்த சிறு பிள்ளைகளுடைய ஊழியத்திலும் அதிகமாக பங்கு பெறுவார்கள். அப்படி பங்கு பெற்று கொண்டிருந்த அந்த விளைவு ஒரு நாள் திடீரென்று கடந்த வாரத்தை அவங்களுடைய ஒரு மகனை, இளைய மகன் என்று நினைக்கிறவனை கூட்டி கொண்டு வந்திருந்தாங்க. அப்போ என்னம்மா அப்படின்னு அவங்கள கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, பாஸ்டனுடைய தோல், அதாவது அந்த இது இடது பக்கத்து அக்குள், அதாவது இந்த கை தோளுக்கு கீழே உள்ள வந்து ஏதோ ஒரு 4-5 கட்டிங்க சேர்ந்த மாதிரி ஏதோ இருக்குது. அது என்னன்னு தெரியல. வெளியே போய் பார்த்ததுக்கு அது வந்து ஒரு வேளை இந்த டிபி கட்டிகளாக இருக்கலாம், இல்லை வேற ஏதாவது இருக்கலாம். இதுக்கு சிலதெல்லாம் ட்ரீட்மெண்ட்லாம் கொஞ்சம் கம்ப்ளீட்டாக எடுத்தால் தான் அது போகும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஒரு 2-3 இடத்துல பார்த்துட்டோம். பார்த்தப்போ எல்லாமே இப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல.
கர்த்தர் நமக்கு ஊழியக்காரருடைய குடும்பங்களுக்கு அற்புதங்கள் செய்கிறவராயிற்றே, அந்த நம்பிக்கையோட வந்திருக்கிறோம். நான் கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க அவனுக்கு குழந்தைக்கு அப்படின்னு சொன்னாங்க. நான் அவங்களுடைய ஷர்ட்டை கட்டிட்டு அந்த இடத்த பிடிச்சி தொட்டு பார்த்தேன். ஒரு 5, 6 கட்டிங்க சேர்ந்து இருந்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி குடகுடன்னு ஒரு மாதிரி நிறைய அந்த கட்டிங்கள் அவனுடைய அந்த இடது தோளுக்கு கீழ் நக்குள்ள இருந்துக்கிறத என்னால் பார்க்க முடிஞ்சது. நான் கைகளை வைத்து இந்த வசனத்தை இன்னைக்கு சொன்னேன். இந்த வசனத்தை என்னுடைய மனதுக்குள்ளே சொல்லிக்கொண்டே, அதாவது ஆண்டவரே உமது கிரியை உமது ஊழியக்காரருக்கும் உமது மகிமை அவருடைய பிள்ளைகளுக்கும் விளங்குவதாகன்னு சொல்லியிருக்கிறீரே ஆண்டவரே, இதை எல்லாம் முற்றிலுமா எடுத்ததை நீக்கி போடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு கையை வச்சு ஜெபம் பண்ணிட்டு நான் அவனை வெளியே அனுப்பிட்டேன். நாங்கள் உள்ள உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அவன் வெளியே போய் நாங்கள் சபையில் என்னோடு கூட உணி செய்து கொண்டிருக்கிற ஒரு தம்பிகிட்ட போய், அண்ணா நீங்கள் தொட்டு பாருங்கண்ணே, இப்போவே எனக்கு எல்லாம் காணாம போயிட்ட மாதிரி இருக்குது. அவன் ஏதோ கிண்டல் பண்ணி வந்திருக்கலாம், சின்ன பிள்ளையாச்சே. அப்போ அந்த நான் போனதுக்கப்புறம் அவன் சொன்னான்ப்பா, அவன் எல்லாம் கட்டியெல்லாம் காணாம போயிடுச்சுன்னு சொல்கிறான். நான் சொன்னேன், சிறு பிள்ளைகளுடைய விசுவாசம் தான்ப்பா அது, கர்த்தர் நிச்சயமாய் பெரிய காரியத்தை செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை நாங்கள் அனுப்பி வச்சுட்டோம். 2-3 நாட்கள் கழிச்சு எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. அந்த ஃபோன் மூலமாக என்ன தெரிய வந்திருந்தால், அந்த பிள்ளைக்கு இப்போ அந்த கட்டினுடைய இடம் இருந்த இடம் தெரியும், எல்லாம் மறைஞ்சு விட்டதாக, இனி எந்த விதமான ட்ரீட்மெண்ட்டும் தேவையில்லை, அவன் நல்ல சுகமாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல செய்தியை கேட்க கர்த்தர்களுக்கு கிருபை செய்தார். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக இந்த சாட்சியின் மூலமாக அவரை அதிகமாய் நாம் ஸ்தோத்தரிப்போம். அதாவது எப்படி அவர் வார்த்தையிலே உண்மையுள்ளவராக, அவரது கிரியைகள் அவரது ஊழியக்காரருக்கும் அவரது மகிமை அவருடைய பிள்ளைகளுக்கும் விளங்குவதாக இந்த வசனத்தின்படியாக செய்த இந்த நன்மைக்காய் கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லி இந்த வேளையில ஜெபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான வேளைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ராஜா, நீர் வருவதே எங்களுக்கு நல்லவரும் வல்லவரும் எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் பொதுவானவராக இருக்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ராஜா, உடைய வசனத்தின் உண்மையுள்ளவராயிருந்து ஊழியம் செய்கிற கர்த்தாவே, உடைய பிள்ளைகளுடைய கர்த்தாவே, இந்த குழந்தைக்கு தந்த நல்ல மகிழ்ச்சியான சுகத்துக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Thank you.